வேலையும் போச்சு. இனிமேலாவது இந்த வீட்டில் அவன் நம்ம சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிட்ட தானே செய்யணும். அப்போ தெரியும் இந்த ராஜலக்ஷ்மி யாருன்னு ராஜலக்ஷ்மி நினச்சிட்டு இருக்காங்க. மதி இப்படியே ரொம்பவே மனசு உடைஞ்சிருக்கிறத பார்த்தா மலருக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ரேவதியும் இதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் சுரேஷ்க்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது நினச்சி அதை சந்தோஷப்படுறதா, இல்லை இவ இப்படி இருக்காளே நினச்சி வருத்தப்படுறதா, இப்படி எதுவுமே புரியாத ஒரு குழப்பத்தில் தான் இங்கே சுரேஷ் இருக்காங்க. தங்கராஜ் ஃபோன் பண்ணும்போது சுரேஷ் பேசுகிறாங்க. என்னடா மாப்பிள்ளை இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கண்ணா. நல்லா இருக்க மாமா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா உன் பொண்டாட்டி அழகுமதி இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல. வீட்டில் தான் மாமா இருக்கான்னு சொல்ல. வீட்டில் எங்கே இருக்கா? அவள் கிச்சனில் இருக்கா மாமா அப்படின்னு சொல்லும்போது, இனிமே உன் அண்ணி மலர் மாதிரி அவளும் கிச்சன்லே தான் இருக்க போகிறா. நீ சொல்கிறத கேட்டு உனக்கு பிடிச்சதை சமைச்சு போட்டுக்கிட்டு வீட்டில் பெரியவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு நடந்துக்கணும்னா அவள் கையில் வேலை இல்லாமல் இருக்கணும். அதுக்கு தானே தங்கராஜ் இப்படி ஒரு விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனேயே இங்கே சுரேஷும் சரிதான் மாமா, ஆனாலும் வேலை இல்லைனாலும் அவள் திமிரு கொஞ்சம் கூட அடங்கவே இல்லைன்னு சொல்ல, போக போக எல்லாம் சரியாயிடும்டா சுரேஷ் அப்படின்னு தங்கராஜ் சொல்லிடுறாங்க. மதின்னு கூப்பிடும்போது வெளியே வர மதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அங்கே? சுரேஷ் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு போகணும்ல, அவனுக்கு இன்றைக்கி மதியம் சாப்பிட வர முடியாது, சாப்பாடு எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டுட்டு மலர் இதோ நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லும்போது, இன்னமும் நீயே எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கணும்? அதான் அழகுமதியும் தான் வேலைக்கு போகலையே, அவள் வீட்டில் சும்மா தானே இருக்கான் அப்படின்னு அங்கே ராஜலக்ஷ்மி சொல்ல, மதி இதை கேட்டு எதுவுமே பேசாமல் அதை எடுத்துகிட்டு கொடுக்கவும் செய்கிறாங்க. பரவாயில்லையே, அம்மா சொன்ன உடனே செய்கிறான் அப்படின்னு சுரேஷ் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி வெளியே போகவும் செய்கிறாங்க. மலரும் மதி நம்மளை மாதிரியே இந்த வீட்டில் இருந்துடக்கூடாது, அவளுக்கு நிச்சயமாக அந்த வேலை திரும்ப கிடைக்கணுமேனு அந்த கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் மதிக்கு தனக்கு ஏன் வேலை போச்சு, தான் அப்படி எந்த தப்பு பண்ணிட்டோன்னு நினச்சி வருத்தத்தோடு இருக்க சமயத்தில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் மதிக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள், எல்லோரும் காலேஜ் போயிட்டீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, மேம் உங்கள் சப்ஜெக்ட்லாம் மற்றவங்க எடுக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட விளங்க மாட்டுது, அவங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, உங்களுடைய சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்தால் தான் மேம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க ஃபோனில் சொல்ல, இதை கேட்ட மதியம் இப்போ நான் எப்படி சொல்ல முடியும்னு சொல்லி கேட்க, மேம் அவங்க என்ன வேணாலும் நடத்திட்டு போகட்டும், எங்களுக்கு யார்கிட்ட டீச்சிங் அதாவது நல்லா இருக்குமோ அவங்கக்கிட்ட தானே மேம் நாங்கள் கற்றுக்க முடியும், மேம் எங்களுக்கு இப்போ ஆன்லைன் கிளாஸ் எடுங்க, செமஸ்டர் எக்ஸாம் வேறு நெருங்கிடுச்சு, மற்றவங்களை நம்பினா நாங்கள் இந்த தடவை எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அழகுமதியும் சரி அப்படின்னு அவங்களுக்காக ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க. ராஜலக்ஷ்மியும் உனக்கு தான் வேலை இல்லாமல் போச்சே, பின்ன நீ என்ன இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் கற்றுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க, அதனால தான் அவங்களுக்காக ஒரு சின்ன கிளாஸ் மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஆமாம் உன்னே வேலையை விட்டு விரட்டி விட்டாங்க, இதில் நீ வேற இங்கே வீட்டில் உட்காந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் எப்படி? இங்கே எல்லாருக்கிட்டே எதிர்த்து பேசுகிற மாதிரி அங்கே உனக்கு மேலே இருக்க அதிகாரியே எதிர்த்து பேசியிருப்பேன், அதனால தான் அவங்களும் உன்னை வேலையை விட்டு விரட்டி விட்டாங்க, இதில் சும்மா இங்கே உட்காந்துக்கிட்டு காசு பணம்னு எதுவுமே வராதுக்காக எதுக்கு வேலை செய்யணும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி ராஜலக்ஷ்மி சொல்ல, அதுக்கு மலர் சப்போர்ட் பண்ணி, அத்தை ஒரு கிளாஸ் தானே, பசங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஆசைப்பட்டு கேட்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டுட்டு ராஜலக்ஷ்மி மலரை பார்த்து முறைக்க மலர் அப்படியே தலையை கீழே போட்டுக்கிறாங்க. மதியம் யார் சொல் பேச்சையும் கேட்கல, நான் கிளாஸ் தான் எடுக்கிறேன், நான் ஒன்றும் இங்கேருந்து வேலைக்கெல்லாம் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டா போல அப்படின்னு ராஜலக்ஷ்மி ரொம்பவே கோவத்தோட அங்கே ஹாலில் உட்காந்துருக்காங்க. பசங்களுக்கு கிளாஸ் எடுத்து முடிச்சிடுறாங்க. முடித்ததுக்கு பிறகு தான் பசங்க ஒரு முக்கியமான விஷயத்த இங்கே மலர்கிட்டையும் மதிக்கிட்டையும் சொல்கிறாங்க. மதி இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. உடனே இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அழகு மலர் பாக்கியராஜ்கிட்ட சொல்லி ஸ்வீட் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஈவினிங் அவர் வந்ததும் ஸ்வீட் எல்லாருக்குமே கையில் கொடுக்க, என்னடா பாக்கியராஜ் திரும்ப உனக்கு ஏதாவது ப்ரமோஷன் கிடச்சிருக்கான்னு அவங்க அம்மா ராஜலக்ஷ்மி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, மலர் தான் ஸ்வீட் வாங்கிட்டு வர சொன்னான், அதான் நானும் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல, அப்படியே ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுற அளவுக்கு இந்த வீட்டில் என்ன விஷயம் நடந்து போச்சு, என்ன மலர் உனக்கு உன் கூட கிச்சனில் வேலை பார்க்க ஆளு கிடச்சிருச்சு, அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் பாக்கியராஜ்கிட்ட ஸ்வீட் வாங்கிட்டு வர சொன்னியான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, நம்ம மதி இருக்கால, நம்ம மதிக்கு அவள் காலேஜில் இப்போ ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்களா, அந்த ஃபங்க்ஷனில் நம்ம மதிக்கு நிறைய அவார்டு கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற, அவளுக்கு என்ன அவார்டு அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுக்கு நிறைய அவார்டு கொடுக்குறாங்க, அந்த காலேஜில் அவள் சோசியல் ஒர்க்கராக செயல்பட்டதுக்கும், அதுக்கு மேலே சிறந்த ஆசிரியராக செயல்பட்டதுக்கும், அதுக்கும் மேலே
இன்னும் 2-3 அவார்டெல்லாம் சேர்த்து தான் எங்கள் அழகுமதி வாங்கவும் செய்ய போகிறான்னு சொல்ல, என்ன சொல்கிற இவனு புரியாமல் ராகவனும் ராஜலக்ஷ்மி நின்றுட்டுருக்க. கங்க்ராஜ் மதி அப்படின்னு ஓடி வந்து எங்கள் பாக்கியராஜ் சொல்லவும் செய்கிறாங்க. அப்போது வீட்டுக்கு வந்த சுரேஷ் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. என்ன சொல்கிற, உன்னை தான் காலேஜை விட்டு நிறுத்திட்டாங்களேன்னு சொல்லி கேட்க, காலேஜை விட்டு நின்னதுக்காக எனக்கு கொடுக்க வேண்டிய அவார்டை கொடுக்காமல் இருக்க போகிறாங்களா என்ன? நடக்க போகிறது பெரிய ஃபங்க்ஷன், இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நான் கண்டிப்பாக போயாகணும்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஆமாம், என்றைக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கெல்லாம் போக முடியாது, நாளைக்கெல்லாம் வீட்டில் நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லும்போது, நாளைக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை நான் வந்து கூட செஞ்சு கொடுத்துட்றேன், ஆனால் நாளைக்கு நான் போகத்தான் செய்வேன்னு அங்கே அழகுமதி சொல்லிட்டு போக, அம்மாவும் அப்பாவும் இவ்வளோ சொல்கிறாங்க, ஆனால் உன் இஷ்டத்துக்கு நான் போவேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறேன்னு சொல்ல, ஹலோ, உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு போலீஸ் எஸ்ஐ, அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்காதா? எஸ்ஐயை தாண்டி இன்ஸ்பெக்டர்ன்ற ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கணுன்ற ஆசை இருக்குமா இல்லையா? இன்ஸ்பெக்டரை தாண்டி அடுத்தடுத்த ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் போகணும்னு ஆசைப்படுவீங்களா இல்லையா? அப்படி போகும்போது உங்களை யாரும் தடுத்து நிறுத்தினா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருமோ, அதே போல் தான் எனக்கும். நான் இதுக்கு அடுத்து நான் வேலை பார்க்க போகிறேனா இல்லையான்றது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய அவார்டை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, அதை நீ போய் வாங்கக்கூடாதுன்றதுக்கான சொல்கிறதுக்கான உரிமை இந்த வீட்டில் யாருக்கும் இல்லை அப்படி நான் அழகுமதி சொல்லிட்டு போக, இவள் திமிரெல்லாம் நம்மளால் அடக்கவே முடியாதுன்னு அங்கே நின்றுட்டுருக்கவும் செய்கிறாங்க சுரேஷும். மதி என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் தன்னுடைய எங்கள் காலேஜுக்கு தான் போகிறாங்க. அங்கே பசங்க எல்லாரும் அழகுமதியை வரவழைச்சி முன் சீட்டில் உட்கார வைக்க அந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக எங்கள் கன்வெர்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. எல்லாருமே பேசுகிறாங்க. அடுத்ததான் இங்கே அழகுமதிக்கு நல்ல ஒரு டீச்சிங்காகவும் அவங்க சோசியல் ஒர்க்கராக இருந்ததுக்காகவும் நல்ல ஆசிரியர் வழி நடத்தினதுக்காகவும் பசங்கக்கிட்ட எந்த சப்ஜெக்ட் எப்படி நடத்தணும்னு ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக இருந்ததுக்காகவும் அவங்களுக்கு 4 அவார்டு கொடுக்குறாங்க. 1 பரிசு தொகை, 1 அவார்டு, 1 மெடல், இப்படி அவங்களுக்கு பல வகைகளில் இந்த அவார்டு கிடைக்க தான் செய்யுது. வந்திருக்கவங்க எல்லாரும் கைத்தட்டோட நிற்க கண்கலங்கி எப்படி அந்த அவார்டை வாங்குறாங்க எங்கள் அழகுமதியும். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க அவங்களும். அப்போ வந்தவங்க அங்கே கெஸ்ட்டாக வந்தவங்க எல்லாரும் எல்லா விஷயங்களையும் பேசுகிற அதே சமயத்தில் இந்த பொண்ணு இங்கே ஒர்க் பண்ணலைன்றதையும் பசங்க சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். பசங்களுக்கு வேண்டப்பட்ட டீச்சர் அவங்களை எதுக்காக இந்த காலேஜை விட்டு நிறுத்தினீங்கன்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டண்ட்டை பார்த்து கேட்குறாங்க. கரஸ்பாண்டன்ட் வந்து எதுவுமே பேசாமல் இங்கே அமைதி காத்து நிற்க, சார், உங்கள் காலேஜ் இந்த அளவுக்கு ஒரு நல்ல பேரோட இருக்குன்னா அதுக்கு மதியுடைய ஒரு கடின உழைப்பும் காரணம். மற்ற டீச்சர்ஸ் போல் அவங்களும் பல மடங்கு உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் பர்மனெண்ட் ஜாப்பை கொடுக்கல, பார்த்துக்கிட்டு இருந்த வேலையையும் நிறுத்திட்டீங்க. இப்படியே போனால் இந்த காலேஜுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்கோர் எண்ணிக்கையும் கொஞ்சம் கம்மியாகும். இப்போவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு ரீச்சில் இருக்காங்க. அடுத்து அவங்க போட்டி போட்டு நல்ல ஒரு மார்க் எடுக்கணும். மற்ற காலேஜை விட டாப் காலேஜில் ஒரு காலேஜாக நம்ம வரணும்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த வேகம் உங்ககிட்ட இருக்க மாதிரி தெரியல. பசங்கக்கிட்ட இருக்க உழைப்பும் வேகமும் கடின உழைப்பும் உங்ககிட்ட துளி கூட இல்லைன்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்கிறாங்க. இது கேட்ட கரஸ்பாண்டன்ட், சார் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார்னு சொல்ல, அப்போ நான் சொல்கிறேன், இந்த பொண்ணை இந்த காலேஜுக்கு பர்மனெண்ட் ஆக்குங்க அப்படின்னு சொல்ல, ஸ்டேஜில் இதை கேட்ட அழகுமதி கண்கலங்கி ரொம்ப சந்தோஷப்படுற அதே வேளையில் இதுக்கெல்லாம் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. ஏன்னா சீஃப் கெஸ்ட்டாக வந்தவங்க கிட்டேயே இங்கே முன்கூட்டியே தங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே. இதையெல்லாம் கேட்டுட்டு தான் அவரும் சரின்னு ஒத்துக்கவும் செஞ்சுருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு டீச்சர் எந்த தப்பும் பண்ணாமல் இந்த இடத்த விட்டு போனது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயந்தான். நிச்சயமாக இதுக்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகணுன்றதை முடிவு பண்ணி தான் ஸ்டேஜில் எல்லாரும் முன்னாடியுமே அழகுமதிக்கு பர்மனெண்ட்டான ஒரு ஜாப்பை வந்துட்டு வாங்கி கொடுக்கவும் செய்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே சுரேஷாக இருக்கட்டும், வீட்டில் ராகவன் ராஜலக்ஷ்மியாக இருக்கட்டும், அப்படியே கண் விழுங்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வீட்டுக்கு அவார்டோட வீட்டுக்கு வர அழகுமதியை பார்த்து ஒரு விஷயத்தையும் பேச முடியாமல் தவிச்சு போய் நிற்க, திரும்ப எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு சந்தோஷமாக வீட்டில் வந்து சொல்கிறாங்க. கங்க்ராஜ்னு வேறு வார்த்தைக்காக அங்கே சுரேஷ் சொல்கிற அதே வேளையில் வீட்டுக்கு வந்திருக்க ரேவதியும் தங்கராஜும் அங்கே இருக்க தரணி அப்படின்னு எல்லாருமே இங்கே ஓடி வந்து அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்குற வேலையில், அத்தை திரும்ப நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா செல்லம், திரும்ப என்னுடைய வேலையை எனக்கே கொடுத்துட்டாங்க, என்னை பர்மனெண்ட் ஆக்கிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எடுத்துக்கொண்டு கொடுத்து எங்கள் சந்தோஷத்தோட ஊட்டி விடவும் செய்கிறாங்க. ரொம்ப ஜாலி, நீங்கள் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கீங்கன்னு அப்பா தான் சொன்னார், அப்பா என்கிட்ட நிறைய சொன்னார் அப்படின்னு தங்கராஜ் தண்ணி போட்டுட்டு தரணிக்கிட்ட கிளாஸ் எடுத்த விஷயத்த அப்படியே தரணி இங்கே அழகுமதி கிட்ட ஒப்பிச்சிட்றான்.
அழகுமதி கிட்ட என்ன சொல்கிறான்னா, தரணி கிட்ட அவங்க அப்பா வந்துட்டு பொம்பளைங்க நம்ம எப்போதும் நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும், அவங்க நமக்கு கீழே இருக்கணும்னா நாம் உயர்ந்தவங்கள அவங்க கிட்ட காட்டிக்கணும், நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் அவங்க வாழ்க்கையில் நடக்கணும். அதுக்கு தாண்டா இப்போ அத்தை வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு கூட காரணம் யார்? நான் தான் அந்த வேலையை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில் இருக்க வச்சாச்சு. இனி உன் அத்தை எப்போனாலும் பார்க்கலாம், வீட்டுக்கு போட பார்க்கலாம், எங்கேனாலும் அவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு அங்கே ரொம்ப ஓவர் தண்ணியை போட்டுட்டு சந்தோஷத்தில் தரணி கிட்ட வளர தரணி இந்த விஷயத்தை பற்றி ரேவதி கிட்ட சொல்லியிருக்காங்க. ரேவதிக்கும் தரணிக்கும் தெரிஞ்ச விஷயம் தரணி இப்போ வீட்டுக்கு வந்து எல்லாரும் முன்னாடி போட்டு உடைச்சதுனால இங்கே அழகுமதிக்கும் தெரிஞ்சு போயிடுது. அழகுமதி ஆச்சரியத்தோடு கிளம்பி அங்கே தங்கராஜையும் சுரேஷையும் பார்க்குறாங்க. ராஜலக்ஷ்மி ராகவன் இப்படி வாயடிச்சு போய் நிற்கிற வேலையில் இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளைக்கு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போது நான் எந்த தப்புமே பண்ணாத எனக்காக என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக என் பக்கம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை நான் ஸ்டூடெண்ட்டாக அடைஞ்சதுக்கும் அந்த காலேஜில் நான் வேலை பார்க்குறதுக்கும் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இன்றைக்கி நடந்தது எல்லாமே ஒரு இன்சிடெண்ட் தான், ஆனால் நீங்கள் பண்ணினது எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட். ஆனால் அதையும் தாண்டி எனக்கு இந்த வேலை பர்மனெண்ட்டாக கிடைக்க ரொம்ப டிலே ஆகிருக்கலாம். ஆனால் இந்த வேலை எனக்கு இன்றைக்கி சீக்கிரமாக பர்மனெண்ட் ஆகிறதுக்கு காரணம் கூட நீங்கள் தான். ஒருத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கணும்னு நினச்சிங்க, ஆனால் நீங்கள் நினச்ச கெடுதல் எனக்கு நல்லதாக தான் மாறி இருக்குன்னு அழகுமதி சொல்லவும் செய்கிறாங்க. ஹலோ மிஸ்டர் சுரேஷ், உங்கள் வேலைக்கு என்னால் ரொம்ப நேரம் ஆக முடியாது உங்கள் வேலையை விட்டு உங்களை தூக்குறதுக்கு. அதை பண்ணாமல் நான் இருக்கேன்னா அதுக்கு காரணமே வேறு. இல்லை அதையும் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலும் சொல்லுங்கள், இப்போவே இதே நிமிஷமே நான் போய் உங்கள் வேலையை உங்களை விட்டு தூக்கி விட்டு நான் வரவும் செய்வேன் அப்படின்னு அழகுமதி சொல்லும்போது அதை கேட்டுட்டு ராஜலக்ஷ்மியை என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன், வேலைக்கு போகிறோன்னு அதுவும் வேலை பர்மனெண்ட்டாக கிடச்சிடுச்சுன்னு திமிரில் ஆடுறியான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இங்கே அழகுமதியும் திமிரில் நான் எந்த ஆட்டமும் போடலை, எனக்கு வேலை இருந்தப்பவும் ஒரே மாதிரி தான் இருந்தேன், வேலை இல்லாதப்பவும் ஒரே மாதிரி தான் இருந்தேன். நான் எப்போவும் அழகுமதி யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுத்து போகிற ஆள் கிடையாது, எப்போவும் நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன். அதுக்காக நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் மாறுவேன் மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு அழகுமதி சொல்லிட்டு தான் வேலையை பார்த்துக்கிட்டு உள்ளே போக தங்கராஜ் அவமானப்பட்டது மட்டும் இல்லாமல் சுரேஷ் அவமானப்பட்டது மட்டும் இல்லாமல் ரேவதி சுரேஷை பார்த்து திட்டவும் செய்கிறாங்க. உனக்கெல்லாம் எங்கடா போச்சு புத்தி, உன் மாமா தான் சொன்னார்னா உனக்குன்னு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? எஸ்சியாக இருக்கியே, எந்த விஷயத்தை எப்படி யோசிச்சு பண்ணணும்னு கூட உனக்கு தெரியாது, கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் நடந்துக்கிறியடா சுரேஷ். அன்னைக்கு மட்டும் அழகுமதி வந்து உன் வேலையை நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா இன்றைக்கி இந்த வேலையில் நீ இருந்திருப்பியா அப்படின்னு அங்கே ரேவதியும் திட்டுறாங்க. ஏய் ரேவதி அப்படின்னு அங்கே தங்கராஜ் சொல்ல, போதுங்க இவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கால் கொடுத்து நின்னதெல்லாம் போதும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுங்க, அவன் வாழ்க்கையை வாழட்டும், அவன் வாழ்க்கையும் சேர்ந்தே நீங்களும் வாழணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு வாடா தரணி அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்படி வந்தவங்க முன்னாடியும் பொண்டாட்டி முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இங்கே தங்கராஜும் சுரேஷும் அவமானத்தோடு தான் நிற்கிறாங்க. எங்கள் மலர் காரி துப்பாத குறையா சுரேஷை ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கேருந்து நகர்ந்து உள்ளே போக சுரேஷ்க்கு இது மிகப்பெரிய அவமானமாக தான் இருக்குது. சுரேஷ்க்கு மட்டும் இல்லை, தங்கராஜ் ராகவன் ராஜலக்ஷ்மின்னு எல்லாருக்குமே தான்.